ஹாய் டியர்ஸ், இது உங்கள் எவ்ரிடே இஸ் டிஃப்ரெண்ட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான வீடியோ காத்துட்ருக்கு. அது என்னென்னா பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ். ஸோ இதை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம், எப்படி வராமல் தடுக்கலாம், ரீசன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிசிஓடினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் இல்லைனா பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஓகேங்களா, இதுதான் இந்த பிசிஓடி. ஸோ இதை வந்து நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கர்ப்பப்பையில் நீர் கட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து எதனாலலாம் வருது அப்படின்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒபீஸாக இருக்கிற கேர்ள்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இது வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இன்சுலின் செக்ரீஷன் ஆகிற அந்த இன்சுலின் செக்ரீஷன் ரெசிஸ்டன்ட் ஆகும்போதும் இந்த சிஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ சிஸ்ட் மீன்ஸ் கட்டின்னு சொல்கிறது. ஓகேங்களா, ஸோ இது வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் தேர்ட் திங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்களா இருந்தோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி இது வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வரும்போது என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும். சரிங்களா, ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு நார்மலாக இது ஆக்சுவலி இது எங்கே வருதுன்னா ஓவரீனில் ஒரு பார்ட். சரிங்களா, ஸோ ஓவரின்றது நம்மளோட யூட்ரஸ் பக்கத்தில் இருக்குதுதான். ஸோ அதில் வந்து என்ன ஆகுதுன்னா குட்டி குட்டியாக வந்து சிஸ்ட் ஃபார்ம் ஆகும். சிஸ்ட் தான் என்னது அந்த கட்டி. சரிங்களா, ஸோ இப்படி அது ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு நார்மலாக நடக்கிற ஓவலேஷன் இல்லாமல் ஸோ இர்ரெகுலர் பீரியடாக மாறுது. சரிங்களா, ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய கேர்ள்ஸ் வந்து வெயிட் அதிகமாவாங்க. இந்த நின்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி ஆவாங்க. ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிற தன்மை வந்து இல்லாமல் போயிடும். சரிங்களா, ஸோ இதை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றத ரொம்ப அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்துட்டு இந்த சிஸ்ட் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். சரியா, அண்ட் செகண்ட் திங் வந்துட்டு நார்மலாக வீட்டில் என்ன பண்ணலாம், ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணலாம். அதாவது உங்கள் பாடி ஸ்டே ஆக்டிவாக நீங்கள் வைக்கிறதுக்காக. சரிங்களா, ஏன்னா ஒபீஸ் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம கம்மியாயிடும் இல்லையா. அப்போ இந்த சிஸ்டம் என்ன ஆகுதுன்னா அதிகமாக க்ரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா, அண்ட் தேர்ட் திங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். சரியா, அப்புறமா வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ்லி சொல்ல போகணுன்னா சிக்கன் சாப்பிட்றது அண்ட் இந்த கடையிலலாம் நம்ம ப்ராய்லர் வாங்குறோம்ல, ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் தானே. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் என்ன ஆகுதுன்னா இதே மாதிரி இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு அது கூட ஒரு ரீசனாக இருக்கும். சரிங்களா, ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுக்கிறத என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். சரிங்களா, அண்ட் அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பாடியில் இன்சுலினோட லெவல் வந்து ரெசிஸ்டண்ட் ஆகாமல் இருக்கணும். எதனால அது ரெசிஸ்டண்ட் ஆகும்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா இந்த மார்னிங் வந்துட்டு என்ன சாப்பிட்றதில்ல, டிஃபன்லாம் சாப்பிட மாட்டோம் இல்லையா. ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிற அந்த ஹேபிட் இருக்கும். எதுக்குன்னா வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுனா நம்ம பாடியில் பேன்க்ரியாஸ் அதாவது கணையம். சரிங்களா, ஸோ அது வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா இன்சுலினை செக்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சாப்பிடாம இருக்கும்போது அதால் அந்த இன்சுலினை வந்து ஃபுட்லேருந்து கிடைக்கிற இன்சுலின் அது கிடைக்காம போய் இது இன்னும் அதிகமாக செக்ரீட் ஆகி ஸ்டிமுலேட் பண்ணும் நம்மளோட ஓவரீனை. ஸோ அப்போ நம்ம ஓவரீனில் வந்துட்டு என்ன ஆகுது, இன்னொரு என்சைம் வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா, மேல் ஹார்மோன் அது வந்து டெஸ்டிஸ்டிரோன் சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இது வந்து செக்ரீட் ஆகுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனோட லெவல் அதிகமாகிறதுனால கூட என்ன ஆகும், நமக்கு இந்த ஓவரியன் சிஸ்ட் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹாப்பியாக இருக்கலாம். அண்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நல்லா காய்கறி சாப்பிட்றவங்களா இருங்க, நல்லா தண்ணி குடிங்க, அண்ட் கொஞ்ச நாளுக்கு மைதா ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சரிங்களா, இருக்குது அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் அகைன் நான் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வரைக்கும் அவங்ககிட்ட இருந்து பாய்.